அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். அதிமுக பாஜக கூட்டணியில் இணைந்திருக்கிறார் அமமுக பொதுச் செயலாளர் திரு தினகரன். சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு திமுகவில் இணைந்திருக்கிறார் மூத்த தலைவர் முன்னாள் அமைச்சர் திரு வைத்திலிங்கம். கூட்டணி தொடர்பாக இதுவரை எந்த முடிவும் எடுக்காமல் இருக்கிறார்கள் திரு ராமதாசும் திருமிகு பிரேமலதா விஜயகாந்தும். முடிவெடுப்பதை காலம் தாழ்த்துகிறார் திரு ஓ பன்னீர்செல்வம். இதான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். கூட்டணி கணக்குகள் அடுத்தது யார் என்ன என்ற தலைப்பில் பேசியிருக்கிறோம். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கே.சி. பழனிசாமி பங்கேற்றிருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு செந்தில்வேல் பங்கேற்றிருக்கிறார். அரசியல் ஆய்வாளர் திரு பெருமாள்மணி பங்கேற்றிருக்கிறார். விரைவில் பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் இணைய இருக்கிறார். வணக்கம் விருந்துகள் அனைவருக்கும். திரு பெருமாள்மணி, அதிமுகவோடு கூட்டணி சேர்ந்திருக்கிறாரா, பாஜகவோடு கூட்டணி சேர்ந்திருக்கிறாரா, அதிமுக பாஜக கூட்டணியில் இணைந்திருக்கிறாரா திரு தினகரன்? இல்லை சார், அது தமிழ்நாட்டை பொறுத்தளவில் அது அவங்க என்டிஏ கூட்டணி அப்படி என்ன சொன்னாலும் அது அஇஅதிமுக கூட்டணி தான். அந்த அஇஅதிமுக தலைமை தான், தமிழ்நாடு தலைமை அஇஅதிமுகவோட தலைமை தான். இப்போ அவங்க ஒரு கன்வீனியன்ஸுக்காக இப்போ ஐயா அன்புமணி ஐயா ஐயா எடப்பாடியை பார்த்து அந்த கூட்டணியில் சேர்ந்தாங்க. இன்னைக்கு ஐயா டிடிவி இவங்களை ஐயா கோயலை பார்த்து இதில் சேர்ந்துருக்காங்க. 23ஆம் தேதி நடக்கக்கூடிய கூட்டத்தில் எல்லாரும் ஒரே இதாக போயிடுவாங்க. எந்த செய்தியும் சொல்லலையா? இந்த சந்திப்புகள் எந்த செய்தியையும் இல்லை. அது இதற்கு முன்னால் இப்போ கூட்டணிகள் பற்றி ஒரு வெவ்வேறு விதமான அனுமானங்கள் ஓடிட்டு இருந்தது. இன்னொன்று இந்த தேர்தலில் பழைய என்டிஏ இருக்குல்ல, இப்போ நீங்கள் 2021 இருந்த என்டிஏ வேறு, 2024 இருந்த என்டிஏங்கிறது வேறு, ரெண்டும் வெவ்வேறு என்டிஏவாக இருந்தாங்க. அப்போது ஒரு ரீஅலைன்மெண்ட் நடக்கும்போது அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வரணும் இல்லைங்களா? இப்போ அதனால் அந்த ரீஅலைன்மெண்ட்டுக்காக ஒரு டைம் எடுத்தது. அப்போ அந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் வெவ்வேறு அமைப்புகளோட பேச்சுவார்த்தைகள் அது எல்லாமே நடந்தது. அது எல்லாமே எப்போதுமே ஒரு தேர்தலுக்கு முன்னாடியே கூட்டணிகள் வரும்போது நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகள். அது முடிஞ்ச பிறகு ஒரு விதமாக அவங்களும் என்ன சொன்னாங்கன்னா, உண்மையிலே இதில் இந்த கூட்டணியை கொஞ்சம் வேகப்படுத்தினதில் பாஜகவோட பங்கு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு தெரியாது இல்லை, இதில் ஐடிசி சோழாவில் ஐயா அமித்ஷா ஐயா அந்த கூட்டணியை அறிவிக்கிறதுக்கு வந்தப்பவே பார்த்தீங்கன்னா நாற்காலிகளை மாற்றி மாற்றி போட்டே இருந்தாங்க, அந்த பேக்ரவுண்டை மாற்றிட்டே இருந்தாங்க. கூட்டணி அறிவிக்கிற டைமே தள்ளி போயிட்டு இருந்தது. பொதுவாக ஒரு உள்துறை அமைச்சரோட ஷெடியூல் ரொம்ப இதுவாக இருக்கும். அப்போ ஆனால் அது மாதிரி இப்போ அந்த ஆரம்பத்திலேருந்தே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டணி ஒரு வடிவம் பெறுவதில் சில தயக்கங்கள் இருந்ததை தவிர, ஆனால் இன்றைக்கு அந்த கூட்டணிக்கு ஐயா டிடிவி போயிருக்காங்க, அதுக்கு முன்னாடி ஐயா அன்புமணி போயிருக்காங்க. 23ஆம் தேதி அவங்க இப்போ ஐயா பாரிவேந்தர் இருக்காங்க, ஐயா சண்முகம் இருக்காங்க, அப்புறம் ஏனைய சிறிய கட்சிகள் அந்த நாளைக்கோ இணைக்க பார்ப்பாங்க. 23 அவங்க பழைய 2021 ஒரு என்டிஏவாக இருந்தது இல்லைங்களா, அதை அந்த மாதிரியான ஒரு இதை உருவாக்க தான் முயற்சி பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதிமுக பாஜக கூட்டணியில் திரு தினகரன் இணைஞ்சது ஒரு இயல்பான அணி சேர்க்கை அப்படின்ற ஒரு தோற்றத்தை, ஒரு பெர்செப்ஷனை உருவாக்குதா, ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்ட கூட்டணி அப்படின்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குதா? சார், இந்த கூட்டணியை பொறுத்தவரை 2 விஷயம் நடக்கும் சார். ஒன்று தலைவர்கள் என்ன பேசிக்கிறாங்க, இன்னொன்று களத்தில் தொண்டர்கள் அதை எப்படி எதிர்கொள்கிறாங்க, எதிர்நோக்குறாங்க அப்படிங்கிறது. இப்போ அஇஅதிமுக அமமுக கூட்டணி அப்படிங்கிறத பொறுத்தளவில் ஐயா தினகரன் இந்த தொடர்ந்து நம்ம ஊடகத்தோட உரையாடிக்கிட்டே தான் இருந்தாங்க. நம்ம எந்தெந்த காலகட்டத்தில் என்ன சொன்னாங்கன்றது நமக்கு தெரியும். ஆனாலுமே கூட இன்றைக்கி இந்த ஒரு கூட்டணியாக அது உருவாகிருச்சு அப்படின்னா அது தாய் வழி வந்த சொந்தங்கள் எல்லாம் ஒரு வழி சேர்ந்து இதுதான் அந்த இடத்துக்குள்ளே தான் அவங்க போய் நிற்பாங்களே தவிர, ஏன்னா அவங்களெல்லாம் இணைக்கிற ஒரு சக்திங்கிறது அம்மா. ஏன்னா இன்றைக்கி அவங்க என்ன சொல்கிறாங்க, அம்மா ஆட்சியை அமைப்போம் அப்படிங்கிறது தானே இருக்காங்க. ஏன்னா அப்படி ஒரு வலிமையான தலைமைக்கு கீழே இருந்து போனவங்க தானே. இப்போ ஐயா இணைக்கிற சக்திங்கிறது திருமிகு ஜெயலலிதாவா இல்ல பாஜகவா? இல்ல, இணைக்கிற சக்திங்கிறது களத்துல இணைக்கிற சக்திங்கிறது நிச்சயமா அது அவங்க அம்மா ஆட்சியை தருவோம் தானே 2 பேருமே சொல்றாங்க. 2 பேரோட அறிக்கையுமே கூட்டணிக்குள்ள வந்த இவர் என்ன சொல்றாரு, நம்ம ஒரு அம்மா ஆட்சியை திரும்ப நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கு அப்படின்ற ஒரு இது இருக்கு. அவங்களும் என்ன சொல்றாங்க, வரவேற்ற ஐயா இபிஎஸும் அம்மா ஆட்சி அப்படிங்கிறது தான் இருக்கு. அப்போ அவங்க களத்துல தொண்டர்களை இணைக்கிறது அப்படிங்கிறது அந்த அம்மாங்கிற மந்திர சொல்லுதான். அப்போ இங்க மற்றபடி கூட்டணி ஒரு கூட்டணியா ஒரு வடிவம் கொடுப்பதற்கு அந்த 2021 ஃபார்ம் வேற, 24 ஃபார்ம் வேற. ஆனா இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல்னு திருக்குறள் சொல்றாருல திரு தினகரன். இன்னா செய்தார் பட்டியல தான் இன்னும் திரு எடப்பாடி பழனிசாமி வச்சிருக்கிறாரு சார். அதுல அதை நம்ம அப்படி அது ஒரு கிளியரா சொல்ல முடியாது சார். ஏன்னா
இப்போ இவங்க எல்லாருமே ஒன்றா இருந்தவங்க தானே சார். இப்போ நமக்கே தெரியும் 2000 நீங்கள் முன்னாடியே போய் பாருங்களேன். ஐயா இபிஎஸ் வந்து சிமெண்ட் வாரிய தலைவராக நியமிக்கப்பட்டார். 2004 அந்த தேர்தல் முடிஞ்சோடனே ஐயா போடப்பட்டாங்க. அப்போ வந்து தொழில்துறை அமைச்சராக இருந்தது ஐயா நயினார் நாகேந்திரன். அப்போ நீங்கள் 2001 வந்து வேட்பாளர் பட்டியலில் பெரும்பாலும் முடிவு பண்ணி ஒரு புது டீமே அப்போ வந்து ஐயா தினகரன் கொண்டு வந்தாங்க. அதற்கப்புறம் வந்து சின்னம்மா சிறைக்கு போகிற அந்த நேரத்தில் வந்து ஐயா இபிஎஸ் வந்து முதல்வராக பொறுப்பேற்ற பிறகு தலைமை கழகத்தில் ஐயா துணை பொதுச் செயலாளராக இருந்தாங்க, டிடிவி ஐயா இருந்தாங்க. அப்போ அவ்வளோ இணக்கமாக எப்படி செயல்பட்டாங்க. அப்புறம் வந்து ஆர்கே நகர் தேர்தலில் எல்லாருமே வந்து ஒன்றா தான் வேலை பார்த்தாங்க. இப்போ அஇஅதிமுகங்கிறது ஒரு பேர் இயக்கம். ஜெயலலிதா அம்மா வந்து அதை வந்து தன்னளவில் ஒரு மிகப்பெரிய பிராந்திய கட்சியாக உருவாக்கி வச்சுருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐயா டிடிவி ஒரு காலகட்டத்தில் மிக முக்கியமான ஒரு பங்களிப்பில் இருந்தார். குறிப்பாக 2001 தேர்தலில் அவருடைய பங்களிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதற்கு பிறகு வந்து அந்த அளவுக்கு அவர் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் 2016 தேர்தலில் வந்து ஐயா இபிஎஸ் அவர்களுடைய பங்களிப்பு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பங்களிப்பாக இருந்தது. அதற்கு பிறகு வெவ்வேறு விஷயங்கள் அவங்க பிரிஞ்சிருக்காங்க, விலகியிருக்காங்க. ஆனால் இதெல்லாம் ஒரு தொழில் பலத்தை மீண்டும் பெற்றுட்டாங்கன்னு சொல்றீங்க, அப்படி புரிஞ்சுக்கலாமா? அது வந்து நமக்கு பெட்டி உடைச்சாதான் சார் தெரியும். அதாவது அந்த ஏன்னா முதல்ல தோற்றம் தெரியணும், அப்புறம் தான் பெட்டி இல்ல சார். பெர்செப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா தொண்டர்கள் வந்து இப்போ அஇஅதிமுகவோட தொண்டர்கள் வந்து இவங்க எல்லாம் ஒண்ணு கூடியிருக்காங்க, மறுபடியும் ஒண்ணு கூடியிருக்காங்கன்ற அளவுல ஒரு தொழு மாடுகள் மறுபடியும் ஒண்ணு கூடுதுங்கும் போது அது இயல்பாவே வந்து ஒரு பலம் அவங்களுக்கு கிடைக்க தான் செய்யும். ஆனால் அது நிர்வாகமா அவங்க எடுத்த முடிவுகள் இது எல்லாமே இருக்கு இல்லைங்களா? ஏன்னா இன்னைக்கு உள்ள இந்த இடத்துல வந்து ஏன்னா இதே 2021 அமமுகவை இணைக்க வேண்டும் அப்படின்னு சொன்னப்போ இதே ஐடிசியில தான் வந்து அந்த பேச்சுவார்த்தை நடந்தது. அப்போ வந்து அவங்க 25 தொகுதிகள் கேட்டாங்க அமமுக. ஆனா வந்து அன்றைய அஇஅதிமுக வந்து அதை கொடுக்கறதுக்கோ இல்லை அவங்கள கூட்டணிக்குள்ள கூப்பிடுறதுக்கோ தயாரா இல்லை. இன்றைக்கு வந்து காலம் மாறி வந்திருக்கு. இன்றைக்கு இது இருக்கு, இன்னும் தொகுதி பேச்சுவார்த்தை, ஒதுக்கீடு, இப்படி பல விஷயங்கள் இருக்கு. அது எல்லாம் சேர்ந்து தான் ஒரு எலெக்ஷனுக்கு ஒரு உரு கொடுக்குமே தவிர, ஆனா இந்த நேரத்துல வந்து நீரடித்து நீர் விலகாது அப்படிங்கிற மாதிரி ஒரு குடையின் கீழே அவங்க இணைஞ்சிருக்காங்க. திரு கே.சி. பழனிசாமி, முதல்வர் வேட்பாளராக திரு எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்ள மாட்டோம், துரோகத்திற்கு நாங்க பாடம் கற்பிப்போம் அப்படின்லாம் அழுத்தமாக பதிவு செய்த திரு தினகரன் மீண்டும் கூட்டணியில ஐக்கியமாயிருக்கிறார் அப்படின்னா எந்த விதமான நிர்பந்தமும் அழுத்தமும் இல்லை, ஒரு இயல்பான அணி சேர்க்கைங்கிற அடிப்படையிலேயே அதை புரிந்து கொள்ள வேண்டுமா? 2021 தேர்தலிலேயே எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டு இந்த அணியில் பயணிக்க தினகரன் விருப்பம் தெரிவித்தார். அமித்ஷா தினகரனுக்காக திரு எடப்பாடி பழனிசாமியோடு பேச்சுவார்த்தை நடத்தினார். அன்றைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அதை மறுத்துவிட்டார். இது பொது வெளியில தினகரனே சொன்னது. அப்ப அன்றிலிருந்தே எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் வேட்பாளராகவும் அவரை முன்னிறுத்தி அமமுக கூட்டணியில் இணைந்து கொள்வதற்கும் தினகரன் விருப்பமாகத்தான் இருந்தார். ஒரு ரிசர்வேஷன் ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி 2021 போல ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லாவிட்டால் என்ன செய்வது என்கிற ஒரு தயக்கம் அவரிடத்துல இருந்திருக்கலாம். ஆனா கடந்த 6 மாதங்களாகவே இதற்கு உண்டான அந்த பேச்சுவார்த்தைகள் வந்து நடந்தது. பலமுறை நான் உங்களுடைய விவாதத்தில் உங்களோடு பேசுகிற பொழுதே நான் சொல்லியிருக்கேன், இல்லை இவர்கள் கூட்டணியில் இணைவார்கள், அதற்கு உண்டான இணக்கமான சூழ்நிலைகள் உருவாகி கொண்டு இருக்கிறது. திரு அமித்ஷா எல்லாரையும் கொண்டு வந்துருவாரு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இந்த விவாதங்கள்ல அப்படிதான் நீங்க சொன்னீங்க. ஆமா, அதாவது பாரதிய ஜனதா கட்சியும் எல்லோரையும் ஒருங்கிணைப்பதற்கு உண்டான முயற்சிகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். இருவரையும், ஏன்னா 2 பேருக்கு இடையில கருத்து வேறுபாடுகள் இருக்குது. அந்த கருத்து வேறுபாடுகளை கலைந்து ஒரு ஒருமுகப்படுத்துவதற்கான பணியை பாஜகவில் திரு அமித்ஷா அவர்கள் செய்து கொண்டு இருக்கிறார். அதனால இணைந்து பயணிப்பதற்கு தான் சூழ்நிலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. திரு எடப்பாடி பழனிசாமி பெயரை சொல்லல திரு தினகரன். என்டிஏ கூட்டணி ஆட்சி அப்படின்னு பாஜக பேசக்கூடிய மொழியில அவர் பேசுறாரு. அப்போ இணக்கமா அவங்க போயிட்டாங்க அப்படின்னு பெர்செப்ஷன் தெரியுதா? எக்ஸ்ட்ரீம் யூ-டர்ன் ஒரே நாள்ல எடுக்க முடியாது இல்ல. இப்ப இதுக்கு முன்னாடி பேசின தினகரனுக்கும் இன்றைக்கு பேசுகிற தினகரனுக்கும் அதாவது முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்றுதானே அவர் வந்து சொல்லிட்டு இருந்தார். எடப்பாடி பழனிசாமியை தோற்கடிப்பது தான் இந்த தேர்தலுடைய அதுக்காகத்தான் கட்சியை ஆரம்பிச்சோம் அப்படின்னு அதிமுகவை மீட்டெடுப்பது தான் எங்களுடைய லட்சியம்னு சொன்னாரு. ஏன் இதுக்கு முன்னாடி ஆர்கே நகரப்ப உயிருள்ளவரை பாஜகவை எதிர்ப்பேன், அவர்களோடு கூட்டணி செல்ல மாட்டேன்னாரு. இது அரசியல். வைகோ எடுத்துக்கங்க, திமுகல
வைகோவுக்காக எவ்வளவு பேர் தீ குளிச்சாங்க. தினகரனுக்காக யாரும் தீ குளிச்சிடல, ஆனா வைகோவுக்காக நிறைய பேர் தீ குளிச்சாங்க. அந்த வைகோவை திரும்ப திமுகவில் கலைஞர் காலத்திலே இணைஞ்சார் இல்லையா? அப்ப அது போல இன்றைக்கு தினகரனும் தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அதை வரவேற்று எக்ஸ் தளத்துல பதிவிட்டிருக்கிறார். அதற்கு தினகரன் நன்றி சொல்லி இருக்கிறாரு. இனி துவக்கம் தானே. கட்சி நலன், தமிழ்நாட்டு நலன், இதற்காக நாங்க இந்த கூட்டணி முடிவை நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்னு திரு தினகரன் சொல்றார். அதுக்குள்ள மறைந்திருக்கக்கூடிய பொருள் என்ன? கட்சி நலன், தமிழ்நாட்டு அவருக்கு சரி, ஒருவேளை இங்க இணையலைன்னு வச்சுக்கோங்க. அவர் முன்னாடி 3 வாய்ப்புகள் இருக்கு. தனிச்சு போட்டியிடலாம், எங்கேயும் ஜெயிக்க முடியாது, ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகளை அவர் வாங்கலாம். சரி, திமுக கூட கூட்டணியில சேரலாம், 1-2 சீட்டுக்கெல்லாம் அவர்கள் வெற்றி பெறலாம். ஆனா அந்த அதிமுக என்கிற ஐடென்டிட்டியை இழந்துருவாங்க. அடுத்து தாவேக்கால சேரலாம். செங்கோட்டையன் கதறி கதறி அழுகிறத பார்த்த உடனே யாருக்கும் அந்த பனையூர் பக்கம் போற ரோடுல கூட போறதுக்கு விருப்பம் வர்றதில்லை இப்ப சமீப காலங்கள்ல. அப்ப ஒரு பிரச்சனையுமே இல்லைன்னு ஆனந்த் மறுத்துட்டாரு. எனக்கும் திரு செங்கோட்டையனுக்கும் ஒரு மனஸ்தாபமும் இல்லைன்னு மறுத்துட்டாரு. அது ரைட்டு, மறுப்பது இதெல்லாம் அரசியல் இயற்கை தானே நடக்கிற. என்ன சங்கடம் திரு செங்கோட்டையனுக்கு? ஒரு பிரச்சனை இல்லைன்னா ஏன் அவர் மறுக்கிறாரு? இல்ல, என்ன சங்கடம் திரு செங்கோட்டையனுக்கு? என்ன சங்கடம் தாவேக்கால? டாபிக் கொஞ்சம் மாறு, பரவாயில்ல, அதுக்கு மட்டும் எக்ஸ்பிளனேஷன். அதுக்கு அதனால போக மாட்டேன்றாங்கன்னு பெரிய குற்றச்சாட்டு இல்ல. எம்ஜிஆர் காலத்துல எம்ஜிஆர் மன்றங்களை உருவாக்கியவர் ஆர்.எம். வீரப்பன். ஆனால் அந்த கட்சி நிர்வாகிகளுடைய அந்த சீனியாரிட்டியில நாவலர் பாவூசா 6-7வது இடத்துல தான் ஆர்.எம். வீரப்பன் இருப்பார். இதுதான் கட்சி, அதாவது அரசியல் சீனியாரிட்டிக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். இதுல செங்கோட்டையன் முதல்ல ஆனந்துக்கு கீழே என்பது அவர் எதிர்பார்க்கல. அது அவருக்கு ஒரு பெரிய ஜர்க்கா இருந்தது. அடுத்து சமீபத்தில் ஒரு அறிவிப்புல ஆனந்த் ஆதவ் அர்ஜுனா, அதுக்கப்புறம் செங்கோட்டையன் என்பதாக அவர் ஒரு படி நிலை இறக்கப்பட்டார். அப்ப தொடர்ந்து அவர் சில பேர்கிட்ட எல்லாம் சில விஷயங்களை அவர் பேசுறாரு. இப்ப அவரே சொன்னார்ல, தினகரன் எங்களோட பேசிட்டு இருக்காரு, ஓபிஎஸ் அவரோட பேசிட்டு இருக்காரு, 23ஆம் தேதிக்குள்ள இதெல்லாம் நடந்துரும், இதெல்லாம் நடந்துரும் அவர் கொஞ்சம் சுறுசுறுப்பு. நீங்க ஒண்ணு இல்ல, விசிபிளா ஒரு சென்ற மாதத்துல பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல தமிழ்நாடு முழுக்க அல்லது குறிப்பா கொங்கு மண்டலத்துல செங்கோட்டையன் சுறுசுறுப்பா கூட்டம் போட்டுக்கிட்டு இருந்தாரு, பயணிச்சுக்கிட்டு இருந்தாரு, பிரஸ் மீட் வச்சாரு, அப்படியே முடங்கிட்டாரு. எந்த ஒரு நடவடிக்கைகளுமே இல்ல. அப்ப அங்க அரசியல் செயல்பாடுகள் முடக்கப்படுது. அவருடைய அந்த அரசியல் சுதந்திரம் முடக்கப்படுது. என்டிஏ தான் ஒரே ஆப்ஷன்ன்றது சுருங்கிடுச்சா தினகரனுக்கு? தினகரனுக்கு இருக்கிறதுல இதுதான் பெஸ்ட் ஆப்ஷன். ஓகே, இருக்கிறதுல இதுதான் அவருக்கு பெஸ்ட் ஆப்ஷன் என்ற முடிவை அவர் கட்சி நலன்னு சொல்றாரு இல்லையா, அவருடைய கட்சி நலன் சார்ந்து நல்ல முடிவை தினகரன் இன்றைக்கு எடுத்திருக்கிறார். ஓகே, இதுல ஓட் டிரான்ஸ்ஃபர்ங்கிறது இயல்பா நடக்குமா? அமமுக அதிமுகன்னு ஓட் டிரான்ஸ்ஃபர் நடக்கணும்ல, அதுக்கு தானே இந்த கூட்டணி. அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. அப்படி இல்லைன்னா அந்த ஓட்டு எங்க போயிடும் நினைக்கிறீங்க? இது தினகரனோட பயணிக்கிற ஓட்டு நிச்சயமா அதிமுக ஓட்டு திமுகவுக்கு போகாது. சரி, தினகரன் தனியா இருந்தா போடுவாங்க. தாவேக்காவுக்கு போக கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? இல்ல, தாவேக்கால அது நான் சொல்லிட்டேன். இப்ப தினகரன் ஒருவேளை அங்க போயிருந்தா நடக்கலாம், ஆனா அங்க போகல. தினகரன் போயிருந்தா போயிருக்கும் சார். தினகரன் போயிருந்தாரு தாவேக்காவுக்குன்னா இயல்பாவே அது போயிருக்கும். ஆனா இப்போ ஒரு விருப்பம் இல்லாம போய் சேர்றாங்கன்ற மாதிரி தொண்டர்களுக்கு, அமமுக தொண்டர்கள் தெரிஞ்சா அப்படியும் அதாவது கட்டாயத்தின் பேரில் தினகரன் அதிமுகவில் பாஜக மிரட்டி கொண்டாந்து சேர்த்துட்டாங்க அப்படின்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் கீழே வரைக்கும். இப்ப அந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்காது, இருக்கிறதுல பெஸ்ட் அவைலபிள் ஆப்ஷன் தினகரன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஓகே, நான் செந்தில் வரேன். ஒரே ஒரு கேள்வி திரு பெருமாள்மணி. திரு தினகரனை கோட்டை விட்டாங்களா தாவேக்கா? தவற விட்டுட்டாங்களா? சேர்ந்திருக்க வேண்டிய ஒரு வலுவான ஒரு கட்சி, ஒரு தலைவர், அதை உண்மையிலேயே தாவேக்காவுடைய அணுகுமுறைங்கிறதுனால தவற விட்டுறாங்களா? ஏன் அந்த ஆப்ஷன் அவர் ஓபன் இல்ல சார், அவங்க பிராண்ட் ஏடிஎம்கேன்றது ஒரு பெரிய பிராண்ட் சார். சரி, பிராண்ட் டிஎம்கேன்றது ஒரு பெரிய பிராண்ட். அவங்க பிராண்ட் விஜய்ங்கிறத நம்பி வராங்க, டிவிகேங்கிறத அவங்க நம்பி வரல, பிராண்ட் விஜய்ங்கிறத நம்பி வராங்க. ரெண்டாவது, அவங்க கட்சி ஆரம்பிக்கும் போதே இந்த 2 கழகங்களும் எவ்வளவு வலுவா இருக்கு, எப்படி கூட்டணி அமைப்பாங்க எல்லாமே தெரியும். அவங்க சோலா ஐயா விஜயோட ஷோல்டர்ல தான்
இந்த எலெக்ஷனை வந்து எடுத்துட்டு போறாங்க. அதனால அவங்க ரொம்ப நிதானமா தானே போறாங்க. ரொம்ப நிதானமா அவங்க வந்து ஆட்சி அதிகாரத்துல பங்குன்னு சொன்னாலுமே கூட நிறைய இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் கூட அவங்கள தொடர்பு கொள்ளணும்னு நினைச்சாங்க. ரொம்ப மொத்தமாவே அறுவடை பண்ணியிருக்க முடியும்ல. நீங்க முதல்வர் வேட்பாளராக நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் திரு எடப்பாடி பழனிசாமியை, நான் இருக்கிற கூட்டணி தான் வெற்றி கூட்டணி, திரு எடப்பாடி பழனிசாமியை தோற்கடிப்பது தான், துரோகத்திற்கு பதில் சொல்வது தான் இந்த தேர்தலுடைய இலக்குன்னு திமுகவுக்கு போறதுல பெரிய சங்கடம் இருக்கு திரு தினகரனுக்கு. அப்ப தாவேக்காங்கிறது இயல்பான ஒரு நகர்வா இருந்திருக்குமே, அந்த வாய்ப்பை தினகரன் ஏற்படுத்தி கொடுத்தும் திரு விஜய் அதை அறுவடை பண்றதுக்கு தவறிட்டாரா? இல்ல சார், அதான் சார், அவங்க வந்து அப்படி கூட்டணிங்கிற ஆப்ஷனையே நம்ம ஓபன் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அதற்கு முன்னால பல கட்சிகள்ல இருந்தும் இரண்டாம் கட்ட தலைவர்கள் பலரும் இணையணும்னு விரும்புறத கூட அவங்க ரொம்ப ரிசர்வ்டா தான் இருக்காங்க. ரொம்ப வைத்திலிங்கத்தையும் மிஸ் பண்ணதானே செஞ்சிருக்காங்க. இல்ல சார், அவங்க ரொம்ப ஃபில்டர் பண்ணி தான் உள்ள எடுக்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து பிராண்ட் விஜய்ல தான் நம்ம எலெக்ஷனுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. நம்ம வேற எதுவுமே நமக்கு தேவையில்லை. நம்ம இந்த பிராண்ட் விஜய் வந்து இரண்டாம் கட்டம் மூன்றாம் கட்டம் அப்படின்னு ஒண்ணு இல்ல சார், அவங்க இன்னைக்கு இருக்கிறதே போதும்னு சொல்றாங்க. இப்போ ஐயா சொன்னாங்கல்ல, இப்போ ஐயா செங்கோட்டையனுக்கு வந்து 3ஆவதா பேர் போடுறாங்க. ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம கூட இவ்வளவு நாள் இருந்தவங்க இப்போ வந்து எந்த ஒரு கட்சியா இருந்தாலும் ஐயா, சரி, இப்போ நீங்க திமுகவோட தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க மாநில பொறுப்புக்கு வேற கட்சியில இருந்து வந்தவங்க அவ்வளவு சீக்கிரம் கொண்டு வர மாட்டாங்க. மாவட்ட பொறுப்பு கொடுப்பாங்க. இல்ல சார், கூட்டணி ஆட்சி, இதை மட்டும் பங்கு, அதிகாரத்தில் பங்கு எல்லாமே ஒத்து வருது. தினகரன் சொல்றதும் தாவேகா சொல்றதும் ஒத்து வருது. கட்சி கட்டமைப்பை பலப்படுத்துவதற்கு தாவேகாவுக்கு இரண்டாம் கட்டத்துல மூன்றாம் கட்டத்துல தலைவர்கள் தேவை, ரொம்ப முக்கியமா வேட்பாளர்கள் தேவை, எலெக்ஷன் வேலை பார்க்கறதுக்கு பூத் லெவல்ல ஆட்கள் தேவை. இது எல்லாமே திரு தினகரனுக்கு இருக்கு சார். கூடுதலாக அனுபவம் இருக்கு ஒரு கட்சியின் தலைவராக. இந்த லட்டை தவற விடுறாரா? இல்ல சார், அது நமக்கு தேவையில்லைன்னு கூட அவங்க நினைக்கலாம்ல. யாரு? ஏன்னா தாவேகா நினைக்கலாம். இன்னொன்னு நான் இதை மட்டும் சொல்லிடுறேன், கூட்டணிக்கு முன்னாடி பல இரண்டாம் கட்ட தலைவர்கள் அங்க போகணும்னு நினைக்கிறவங்கள கூட அவங்க சரி வாங்கன்னு கூப்பிடுறது இல்ல. நல்ல ப்ரொஃபைல் உள்ள லீடர்ஸே விரும்புறாங்க. ஆனாலுமே கூட அவங்க ரொம்ப ரிசர்வா தான் இருக்காங்க. ஆட்களை வந்து ரொம்ப தேர்ந்தெடுத்து தான் உள்ள எடுக்கிறாங்க. அதனால அவங்க பிராண்ட் விஜய் மேலதான் எலெக்ஷன்ல போவாங்களே தவிர மத்த சக்திகளை அவங்க பெருசா நம்ப மாட்டாங்க. போகணும். சுருக்கமா அதாவது இத செங்கோட்டையிட்ட முன்னாடியே சொல்லி அவர் அங்க வந்திருக்க மாட்டார்ல. நாங்க எங்களோட பயணித்தவர்களை தான் முன்னிறுத்தி நடத்த போறோம்ங்க. ஆனந்த் தான் இங்க இருப்பாரு, ஆதவ அர்ஜுனா தான் இருப்பாரு, அதுக்கு அடுத்துதான் நீங்க இருக்கணும்னா அவர் அங்க வராமையே இருந்திருப்பார்ல. நீங்க அவருடைய வாழ்க்கை 7 மாவட்டத்தை வேட்பாளர்களை முடிவு பண்ணக்கூடிய இடத்துல ஐயா செங்கோட்டையன் இருக்காரு சொல்லிட்டாரு. பதிவுகளை வச்சு சொல்லக்கூடாது. அவருக்கு 2 பொறுப்பு கொடுத்திருக்கு. அந்த மேற்கு மாவட்டங்கள்ல இருக்க வேட்பாளர்களையே ஐயா செங்கோட்டையன் தான் முடிவு பண்ணுவாருங்கிறத பொதுச் செயலாளரே உறுதிப்படுத்தி இருக்காரு. இவ்வளவு உறுதிப்படுத்திய பிறகும் ஒரு பட்டியல்ல எத்தனாவது பேர் இருக்குன்றது வந்து அதுக்கும் ஐயாக்கு பதில் சொல்றேன் சார். அந்த கட்சி சீனியாரிட்டிக்கு அப்புறம் தானே சார் இங்க கொடுப்பாங்க. இல்ல சார், இல்ல சங்கடமா இருக்காரா? ஐயா ஒரு புரிதலுக்காக சொல்றேன். இத மட்டும் சொல்லிறேன் ஐயா. தேவாவேலு திமுக மிக மிக முக்கியமான அடுத்த சுற்றுல பேச அவர் அதிமுக உங்களுக்கு நான் நிறைய நேரம் கொடுத்தேன். அவரு கொடுக்கல. சரி, தாவேக்கான சொன்னதுனால நான் சுவிட்ச் ஓவர் பண்ண வேண்டியது. திரு செந்தில், எது தரப்புல ஒரு இறுதி வடிவம் பெறுவதை நோக்கி நகர்றதுல ஒரு சுணக்க மாதிரியும், பெரிய கட்சிகள் கூட்டணிக்கு போவதில்லை ஒரு தயக்கம் காட்டின மாதிரியும் ஒரு பெர்செப்ஷன் இருந்துட்டே இருந்தது. பல விவாதங்கள்லயும் இது பேசப்பட்டது, அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பு. ஆனா சமீப நாட்கள்ல நகர்வுகள் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டணியும் பலம் பெற்றுக்கொண்டே வருது அப்படிங்கிறத அவங்க வந்து கட்சிகளை சேர்ப்பதன் மூலமாக, திரு அன்புமணியை கொண்டு வந்ததன் மூலமாக, இப்ப தினகரனை கொண்டு வந்ததன் மூலமாக, இப்ப திமுக ஒரு மாஸ் விக்டரிக்கு பிளான் பண்றாங்கல்ல, 200+ 234 அப்படின்லாம் பிளான் பண்றாங்க. அதை இது கொஞ்சம் அசைச்சு பார்க்குமா, கொஞ்சம் சவாலா இருக்குமா? களம் வந்து சவாலாகத்தான் இருக்கும், அதில் மாற்றுக்கருத்து இல்லை. அதை நான் இன்னைக்கு சொல்ல முதலேருந்தே சொல்லிட்டு இருக்கேன். களம் வந்து அவ்வளோ ஈஸியாக இருக்க போகிறது இல்லை. நிச்சயமாக சவால் நிறைந்ததாகத்தான் களம் இருக்கும். இப்போ பிரச்சனை அது இல்லை. ஆனால் ஒரு ஏதோ புதிய கட்சிகள், வராத கட்சிகள் சேர்ந்த மாதிரி இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, ஒரு பிரமாண்டமான கூட்டணி கட்டி எழுப்பிட்டாங்க. ஒருவேளை தாவேகா அந்த அணிக்கு வந்துருச்சுன்னு வைங்க. இப்போ அந்த கேள்வி பொருத்தமான கேள்வி. பாமக ஆல்ரெடி இந்த கூட்டணி இருந்துச்சு, அப்புறம் அதை மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கிறார். நீங்கள் டிடிவி தினகரன் ஆல்ரெடி எந்த கூட்டணமாக இருக்காரு, தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்தார். இடையில 1 மந்த் மட்டும் அவர் என்ன செஞ்சார், நீங்கள் வந்து இந்த டெபுடேஷன் மாதிரி வெளியில் போயிட்டு திருப்பி உள்ள வந்திருக்கிறாரு. இதில் என்ன புதிய கூட்டணி கட்டப்பட்டது யார் எங்கே பார்த்தீங்க? சரி, பிரிஞ்சவங்க ஒன்று சேர்ந்தா கூட பலம் தானே. பிரிஞ்சது இவர் மட்டும்தான் 1 மாதம் பிரச்சனை பண்ணார். யாரு? டிடிவி. ஆல்ரெடி அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறாரு. அவர் என்ன சொன்னார், தேசிய ஜனநாயக கூட்டணியில் நான் இருக்கிறேன், நான் இருக்கும் கூட்டணிக்கு அம்மாவின் என்ன சொல்றது, அம்மாவின் கட்சியை சேர்ந்த அதிமுக கூட சொல்ல, எடப்பாடின்னு சொல்ல, சிலர் வந்திருக்கிறார்கள், மகிழ்ச்சின்னாரு. அப்புறம் பிரச்சனை பண்ணார், இப்போ சேர்ந்துட்டார். அதை விடுங்க. ஆனால் நீங்கள் ஒரு முக்கியமான கேள்வி கேட்டீங்க, இது கீழே இணக்கமான ஒரு சூழலை உருவாக்குமான்னு. இதை விட இந்த தமிழ் சினிமாவில்
இந்த கதாநாயகியோட அப்பாவை அம்மாவை யாரையா கடத்தி வச்சுட்டு கதாநாயகி கல்யாணம் பண்ண போகும்போது கதாநாயகி மேடையில் உட்காந்துட்டு முழிப்பாங்க தெரியுமா, வேண்டா வெறுப்பா. அப்படிதான் இன்னைக்கு டிடி தினகரன் இருந்தார். உண்மையா இல்லையா சார்? டிடி தினகரன் முகத்துல எப்பவும் ஒரு புன்னகை இருக்கும். இப்போ உங்க முகத்துல இருக்கிற மாதிரி அது இன்னைக்கு இருந்துச்சா? அவர் அப்படியே அவர் முகத்துல டோட்டலா புன்னகை இல்லை. அவ்வளவு நுணுக்கமாலாம் நாங்க பார்க்கல. ரைட். ஒன்று. இன்னொன்று நீங்க வேணா திருப்பி பாருங்க. இப்ப நான் சொன்னதுக்கு அப்புறம் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. முதலமைச்சர் வேட்பாளர் யார்? தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை, அதில் எது சிறந்த சட்டமோங்கிற மாதிரி பேசுறாரு. உங்களுக்கே தெரியும் யார் முதலமைச்சர் வேட்பாளர் என்று. யாரு? அதை உங்க வாயால சொல்றதுக்கே நீங்க தயங்குறீங்க. அஇஅதிமுகங்கிற வார்த்தையும் அவர் உச்சரிக்கல. எடப்பாடி கே பழனிசாமிங்கிற வார்த்தையும் அவர் உச்சரிக்கல. இல்ல, அம்மாவின் தொண்டர்கள் அது பெரிய வார்த்தை இல்ல, அது பத்தாதா? எம்ஜிஆரின் தொண்டர்கள் கூட சொல்லலாம். அப்ப இப்போ வரைக்கும் நீங்க யாரை ஏத்துக்கலன்னு அர்த்தம் இல்ல சார். அம்மாவின் ஆட்சி, அம்மாவின் தொண்டர்கள்ங்கிறத விட முதலமைச்சர் வேட்பாளர் பிராண்ட் அதிமுக வேற என்ன உச்சபட்ச நாளைக்கு வந்து நீங்க வந்து பிரச்சாரத்துக்கு போறீங்கன்னு வைங்க. ஒரு உதாரணத்துக்கு இதோ இங்கே முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருப்போர் யாருன்னு உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. இவருடைய தலைமையிலே கீழ் இப்படியே தான் பேசுவீங்களா? ஐயா எடப்பாடி பழனிசாமி சொல்லவே மாட்டீங்களா? உங்க வாயிலிருந்து வராதா? நீங்க என்ன சொல்ல போறீங்க? நீங்களே யூகித்துக் கொள்ளுங்கள். யார் முதலமைச்சர் வேட்பாளர் என்று உங்களுக்கே தெரியும். பேப்பர்ல கூட போட்டிருக்கு, செய்தியில கூட வந்துச்சு, புதிய முறை நியூஸ்ல கூட சொன்னாங்க அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர். அந்த முதலமைச்சர் வேட்பாளரின் கீழ் நான் இப்படிதான் பேச போறீங்களா? என்ன அப்ப எடப்பாடி பழனிசாமி நீங்க ஒரு வார்த்தை இன்னொன்று சொன்னாரு. நீங்க இன்னா செய்தார ஒருத்தல்ங்கிறத சொன்னீங்க. இன்னொன்று சொன்னாரு, எங்களுக்கு இழைக்கப்பட்ட துரோகங்களையும் மறந்து. சார் சேர்ற அன்னைக்கு வரைக்கும் அவருக்கு அந்த பெயினும் அந்த வேதனையும் அவருக்கு இருக்குது. இன்னொரு வார்த்தையும் சொன்னாரு, பங்காளி சண்டைனாரு. ரைட்டு. பங்காளி சண்டைனா நீங்க என்ன செய்யணும்? தீர்த்துட்டு பேசிடணும்ல. ஐயா சொன்னது கரெக்டு தான். எல்லா கட்சியிலும் இந்த பிரச்சனை நடந்திருக்கு, எல்லா கூட்டணியிலும் நடந்திருக்கு. ஆனா அவர்கள் எதன் அடிப்படையில் ஒன்று சேர்ந்தார்கள் என்பதற்கும் இன்னைக்கு இவங்க சேர்ந்ததுக்கும் சாரி திமுகவும் அதிமுகவும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காலகட்டத்தில், டாக்டர் கலைஞர் காலகட்டத்தில் ஒன்று சேருவதற்கான முயற்சி நடந்தது. என்னோட கேசிபி சாருக்கு நல்லா தெரியும். அதுவே நடந்திருக்கு, அதெல்லாம் பிரச்சனை. ஆனா இன்னைக்கு நடந்தது எப்படி நடந்துச்சு? இந்த கூட்டம் எப்படி நடந்துச்சு? சரி, இவர் ஒரு நான் ஒரு கேள்வி சார், இந்த கூட்டணிக்கு தலைமை யார் தமிழ்நாட்டில்? சொன்னார்ல சார், தொடக்கத்திலே சொல்லிட்டாரு திரு பெருமாள்மணி சொன்னார், அதிமுக தான் தலைமை. அதை சேர்ந்த பொதுக்குழுல தீர்மானம் என்ன நிறைவேற்ற சொல்லுங்க சார். கூட்டணியில சேரக்கூடிய கட்சிகள் தொடர்பான முடிவை எடுக்கக்கூடிய அதிகாரம் திரு எடப்பாடி பழனிசாமி. பொதுக்குழு தீர்மானமே. புதுசா ஒரு கட்சி கூட்டணிக்கு வருதுல, யாரா ஒருத்தர் இருந்தாங்களா? அதிமுக சேர்ந்த யாரா அங்க இருந்தாங்களா? இதை பேசி முடிச்சது ஃபுல்லா யாரு? திரு பியூஷ் கோயல். அப்ப பாஜக பஞ்சாயத்தை செய்யலன்னு நாங்க நம்பணுமா? இந்த பிரச்சனை இன்னைக்கு நேரத்தான் நடக்குது. என்னைக்கு அந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனையில் மரணம் அடைந்தாரோ அன்னையிலேருந்து இந்த பஞ்சாயத்து ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. ஒரு ஆளுநர் வந்து 2 பேரும் சேர்த்து வச்சாரு, சண்டை போட்ட 2 பேரையும். ஒருத்தர் போய் சண்டை போட சொல்லி உண்ணாவிரதம் இது என்ன போய் நீங்க வந்து தர்ம யுத்தம் இருங்கன்னு சொன்னாரு. அதை கேட்டு ஓபிஎஸ் போய் தர்ம யுத்தம் இருந்தாரு. அப்புறம் தர்ம யுத்தம் இருந்த 2 பேரும் சேர்த்து வச்சது யாரு? ஆளுநர். ஓபிஎஸ் என்ன சொன்னாரு? ஒரு பெரிய மனிதர் சொன்னார் என்றது நான் சேர்ந்தேன், எங்க 2 பேரும் சேர்த்து வச்சாரு அப்படின்னு சொன்னார். இதை விட ஒருபடி மேல போய் நீங்க எல்லாரும் தான் அம்மாவின் ஆட்சின்னு அவர் சொல்றதா சொல்றீங்க. அவரே என்ன சொன்னாரு? இந்த ஆட்சி 4 ஆண்டுகள் நடைபெறுவதற்கு காரணமாக இருந்தது பாஜக. சொன்னாங்களா இல்லையா? அந்த நன்றி கடனுக்காக நாங்கள் கூட்டணி வைத்திருக்கிறோம் சொன்னாங்களா இல்லையா? எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் இருந்திருந்தால் இதை கேட்டா என்ன இருப்பாங்க? அப்ப பாஜக தயவுல தான் உங்க ஆட்சி வந்து 4 வருஷம் ஓடிடுச்சு நீங்க சொல்லிட்டீங்க. இல்ல பாஜக அழுத்தம் கொடுத்தோ இல்ல நிர்பந்தம் கொடுத்தோ இல்ல ஏற்கனவே இருந்த நட்பின் அடிப்படையில எப்படியோ திரு தினகரனை கொண்டு வந்தார்கள் கூட்டணிக்குன்னு பேசினாலும் திரு தினகரனுக்கு வேற என்ன ஆப்ஷன்? பெட்டர் ஆப்ஷன் அது வேற. நான் இன்னொன்னு கவனிங்க, நீங்க களத்துல பிராக்டிகல் ரிசல்ட்டுக்கு வரும், கணக்கீடுகளா வரும். 2021 தேர்தலில் தினகரன் அவுட்டு, ஓபிஎஸ் என்ன கரெக்டா? ஓபிஎஸ் உள்ள இருந்தார். அப்ப இப்போ ஓபிஎஸ் இன்னா உள்ள போறாரா இல்லையான்னு இந்த நிமிஷம் வரைக்கும் தெரியல. நாம இந்த நிமிஷத்துல இருந்து பேசுவோம். இந்த நிமிடம் ஓபிஎஸ் அவுட், தட் மீன்ஸ் வெளியில இருக்காரு. இப்ப தினகரன் உள்ள போயிட்டாரு. பட் 2021 உள்ள இருந்த ஓபிஎஸ் இப்ப வெளியில இருக்கிறாரு. 2021 ஒன்றுபட்ட பாமக இன்னைக்கு பிளவுபட்ட பாமக. அப்போ ஒரு 50 மதிப்பெண் ஏறுது அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 50 மதிப்பெண் இன்னொரு பக்கம் என்ன செஞ்சிருக்கு? இறங்கி இருக்கு தானே. ஓபிஎஸ் ஆலையும் ஐயா மருத்துவர் பெரியவர் ராமதாஸ் அவர்களுடைய பிளவாலையும் ஒரு என்ன இருக்கு, அதையும் கணக்கில் எடுக்கணும்ல. இல்ல திரு செந்தில், எல்லாவற்றையும் கடந்து இருதுருவ அரசியல்ல பைபோலார் பாலிடிக்ஸுக்குள்ள தாவேகா தான் முந்திக்கிட்டு இருக்கு, திமுகவை நெருங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பேசப்பட்ட நிலையில பொசிஷன் பண்ணிருக்கல ஏடிஎம்கே. அதை நான் வந்து என்னைக்குமே நான் ஏத்துக்கிட்டது இல்ல. இப்போ இல்ல, நான் தொடக்கத்துல இருந்தே டிடிவி தினகரன் இணையாவிட்டாலும் என் கருத்து தெளிவா இருந்தேன். போட்டி திமுக இருக்கும் அதிமுக இருக்கும் தான், அதுல மாற்று கருத்து இல்ல.
ஏடிஎம்கே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. தட் மீன்ஸ் யாரை விட தாவேக்கா விட இன்னைக்கும் வலிமையான எதிர்க்கட்சியாக இருக்குது. 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சிக்கு பிறகு அவங்க வந்து 75 சீட்டை வச்சிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி வலிமையான போட்டியை கொடுப்பாருங்கிறது என்னுடைய கருத்து முதல்ல இருந்து. டிடிவி போனனால நிச்சயமாக போட்டி இன்னும் வலுவாக இருக்கக்கூடும். இது முடிந்த முடிவு இல்ல. அன்புமணி போயிருக்கார், டிடிவி போயிருக்கார், இன்னும் யார் வேண்டுமானாலும் போகலாம். இன்னும் யார் எல்லாமே இறுதி வடிவத்திற்கு வந்துருச்சு. இதுதான் முடிந்த முடிவு இல்ல. இனி வெளியில இருக்கிறது கிட்டத்தட்ட கூட்டணி முடிவாயிடுச்சு சார். இனி வந்து தெரிய வேண்டியது நமக்கு வந்து ஐயா ராமதாஸ் யார் பக்கம் போறாரு, தேமுதிக எந்த பக்கம் போறாங்க, ஓபிஎஸ் என்ன முடிவு எடுக்க போகிறார், இதுதான் பிரதானம். அவ்வளவுதானே சார். கிட்டத்தட்ட முடிஞ்சிடுச்சு இல்ல. மற்ற சிறிய கட்சிகள் அவங்க கிட்டத்தட்ட அவங்களும் யார் யார் பக்கம் போறாங்கன்னு கிட்டத்தட்ட எல்லாருக்குமே தெரியும். இங்க இருக்கிறவங்களுக்கு விட்டுருங்க. பிரதானமாக இந்த 3 பேர் தான். ஓபிஎஸ் என்ன செய்ய போகிறார் இன்னைக்கு. இன்னொன்னு நீங்க கவனிச்சீங்கன்னா இந்த பிரேக்கிங் எல்லா சேனலும் இந்த பிரேக்கிங் போகும்போதே நீங்க அப்படி எடுக்க போறதுக்கு முன்னாடி அங்க ஒரு பிரேக்கிங் கொடுத்தார்ல சிஎம் ஸ்டாலின் ஒன்று பண்ணார்ல. ரைட்டு, நீங்க டிடிவி அங்க கூட்டு போறீங்க, நான் வைத்தியலிங்கத்தை அங்க கூட்டு வரேன். அது ஒன்று நடந்துச்சு. அதான் ஓபிஎஸ் இங்க வரப்போறாருங்க ஏதாவது சமிங்கயா? ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியல. பட் ஒரு விஷயம் நடக்குது இல்ல. அப்ப நீங்க இப்படி எடுத்துங்க சார். அதிமுகவுடைய ஒரு முகமாக டிடிவி தினகரனுக்கு இருக்கக்கூடிய அதே அளவிற்கு வாய்ஸ் வைத்தியலிங்கத்துக்கு இருக்குதா அப்படின்னா இல்ல, வச்சுக்கலாம். ஆனா டெல்டா மாவட்டத்தில் நிச்சயமாக வைத்தியலிங்கத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட செல்வாக்கு இருக்குதா இல்லையா? அது அதிமுகவிற்கான முகமா இல்லையா? அதிமுக அது எந்த பக்கம் வந்துருச்சு? இப்ப திமுக பக்கம் வந்துருச்சு. அவர் ஒரு வார்த்தை சொல்றாருல்ல, அதிமுக ஒன்றிணையும் நினைச்சேன், நடக்கல. அதிமுக இல்ல, அதுக்கு வாய்ப்பு இல்லாத போது அண்ணா தொடங்கிய திமுக நான் என்ன இணைத்துக் கொண்டேன் தாய் கழகத்திலேங்கிறார்ல. இது டெல்டா மாவட்டத்தில் வலு சேர்க்குமா இல்லையா திமுக இருக்கு? ஒருவேளை நீங்க கேட்டதுனால சொல்றேன், ஓபிஎஸ் நாளைக்கு உள்ள வந்தார்னா அது கூடுதல் வலு சேர்க்குமா இல்லையாங்கிறத தாண்டி சகோதரர் பெருமாள் மணி ஒன்று சொன்னாரு, அதை சொல்லிடுறேன் சுருக்கமா. வேறு கட்சியிலிருந்து வந்தவர்களுக்கு எப்பொழுதுமே மாநில அளவில் பொறுப்பு கொடுக்கறது இல்லைங்க அப்படின்னு சொன்னாரு. ஆத ஒரிஜினா யாரு? நிர்மல்குமார் யாரு? அவங்களுக்கு முன்னாடி வந்துட்டாங்கல்ல, சீனியர் தானே. என்ன அம்பா பூச்சி நீங்க அப்படி சொல்லல. முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருப்பாங்க. ஆனா அந்த சீனியாரிட்டி இருக்கு. 2 மாசத்துக்கு முன்னாடி 4 மாசத்துக்கு முன்னாடி வந்தாங்க சார். இவ்வளவுதானே சார். நீங்க அப்படி சொல்லல. வேறு கட்சியில இருந்து வேறு கட்சி நான் வந்து சார் திமுக பேசுங்க. அந்த பழக்கம் இருக்கு சார். நீங்க தாவேக்காக சொன்னீங்க, என்ன சொன்னீங்க தெரியுமா? ஆதவ் அப்படினால அண்ணனுக்கு செங்கோட்டையனுக்கு முன்னாடி போயிட்டார்ல. இல்ல சார், அப்படி கிடையாது. நீங்க என்னங்க அப்படி மாத்தி சொல்றீங்க? இது என்ன அம்பா பூச்சி முன்னாடி போனாருங்கிறதுக்காக ஆதவுடைய பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு கட்சியோட பொலிட்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ் சரி சார். ஆதவுடைய பொலிட்டிகல் சரி அப்படி வரோம் சார். கோட்டீஸ்வரன் லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்திருக்காரு. ஒரு வார்த்தை பேசிரோம், அவரோடயும் கொஞ்சம் பேசிரோம். ஒரு வார்த்தை அப்படி பாத்துக்கிட்டீங்கன்னா கூட ரொம்ப நாளா அவரோட இருக்கிறது யாரு? புஷி ஆனந்த். அதான் புஷி ஆனந்தோட பொசிஷன் என்னங்கிறது தெரியும். ஆதவோட பொசிஷன் என்னங்கிறது நீங்க பாத்துக்கங்க. அவருடைய எக்ஸ்பீரியன்ஸும் செங்கோட்டையனோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒண்ணா? கோட்டீஸ்வரன் போனவங்க தானே வந்திருக்காங்க. புதுசா ஒன்றும் பெரிய கட்சிகள்லாம் ஒன்றும் வரலையே. அதுலேயும் இன்னும் பாமக பிரிஞ்சுதானே கிடக்கு. அதனால தினகரன் வர்றதோ அன்புமணி மட்டும் வந்து சேர்றதோ ஒரு பெரிய பலத்தை அதிமுக பாஜக கூட்டணிக்கு கொடுத்துறாது அப்படின்னு பேசுறாங்க. இல்லை, அது போட்டி என்பது செந்தில் சார் எனக்கு முன்னாடி சொன்னார், அது கடுமையாக ஆகிக்கொண்டு இருக்குது, அதில் டவுட்டு கிடையாது. ஒரு தேர்தல்னு வரும்போது ஒரு 5 விஷயம் ரொம்ப முக்கியங்க. ஒன்று பர்செப்ஷன், தோற்றம் அல்ல பேசுபொருள். 2வது பிரச்சாரம், 3வது கூட்டணி, 4வது வேட்பாளர், 5வது வாக்குச்சாவடி அரசியல். அந்த கடைசி நைட்டு வேட்பாளரை குசிப்படுத்துறது. அது அப்போ தோற்றத்தில் பேசுபொருளில் வந்து அதிமுக என்டிஏ கூட்டணி பின்தங்கி இருந்தது. எப்போனா ஒரு 15 நாளைக்கு முன்னாடி வரையிலும் அன்புமணி ராமதாஸை கொண்டு வந்து ஒரு பேசுபொருளை தாவேக்காவுக்கு போகலை. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி என்டிஏவை விரும்புது, இல்லை அதிமுகவை விரும்புது, எடப்பாடி பழனிசாமி தலைமையாக ஏற்றுக்கிறாங்க, முதலமைச்சர் அவர் தான் அப்படின்னு அன்புமணி வர்றார். அங்கேருந்து பெர்செப்ஷன் ஏற ஆரம்பித்த அதிமுக கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி ஒரு பெரிய எதிரி கிட்டத்தட்ட டிடிவி தினகரன் வந்து துரோகி, அவர் வந்து ஏற்றுக்க முடியாது அப்படின்னு பழனிசாமியை சொன்னவர் இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து அண்ணன் தம்பி, இது எங்கள் பங்காளி சண்டை, ஆனால் பகையாளி வந்து திமுக தீய சக்தியை தோக்கணும் அப்படின்ற அந்த ஒற்றை புள்ளியில் நாங்கள் ஒருங்குறோம், இது நாங்கள் அப்புறமா பார்த்துக்குறோன்ட்டாங்க. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்னா, எங்களுக்கு வந்து ஒரே சின்னம் ரெட்டையில், அங்கே நின்னா நாங்கள் வேலை பார்ப்போம், குக்கர் இங்கே நின்னா அவங்க எங்களுக்கு வேலை பார்ப்பாங்க, 2 பேரும் ஒரே வேஷ்டி கட்டிக்குவோம், ஒரே கொடியை பார்த்தா மாறி மாறி பண்ணுவோம். எடப்பாடி பழனிசாமி போகிற இடத்துக்கு அமமுக தொண்டர் போவாங்க. வேலை வந்து ஜெயிக்கிறதுக்கா தோக்குறதுக்காங்கிறதான் அதுதான் வருவோம். இப்போ அந்த கேள்விக்கு டைரெக்டாக வரணும்னா, அமமுகவுக்கு குறைஞ்சது ஒரு 3லேருந்து 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் கன்ஃபார்ம். போன தேர்தலில் கிடையாது. அவரே நின்று கடம்பூர் ராஜுக்கிட்ட தோற்று போனார். இப்போ அவர் தனியாக நிற்கும் போது என்ன ஆகிடும்னா, அந்த அலையன்ஸில் ஓட் டிரான்ஸ்ஃபர் ஆச்சு அப்படின்னா அவருக்கு வெற்றி வாய்ப்புன்றது கிடைக்கும். அவர் எத்தனை சீட்டு வேணால் நிற்கட்டும், நான் எல்லாத்துலேயும் அவர் வெற்றி பெறுவார் சொல்லலை, நான் சொல்கிறது ரொம்ப குறைந்து. ஸோ அப்போ அமமுக முன்னேற்ற கழகத்துக்கு சட்டமன்றத்தில் வேட்பாளர் தேர்வாகி
எம்எல்ஏவா போறது கிட்டத்தட்ட உறுதி. எண்ணிக்கை 3 5 1 அப்படின்றது வேற. அக்கௌண்ட் ஓபன் பண்ண போறாங்க, அது அலையன்ஸ். அப்ப அந்த ஓட் டிரான்ஸ்ஃபர்ங்கிறது கட்டாயம் நடக்கணும், 100 விழுக்காடு நடக்கும். ஏன் அப்படின்னா தொண்டர்களுக்கு என்னைக்குமே எந்த கட்சியிலுமே பெரிய பிரச்சனை இருக்காதுங்க. இன்னொன்று, சாதி ரீதியா மத ரீதியா ஒரு கட்சிகள் இயங்குமேனா அங்க வந்து கருத்து வேறுபாடு வரும். இவங்களை பொறுத்த வரலாம் இவங்களும் திமுகவை எதிர்த்து தான் பேச போறாங்க, இவங்களும் திமுகவை எதிர்த்து தான் பேச போறாங்க. இந்த கட்சியில் இருக்கவங்க அமமுக ஓட்டு கேட்பாங்க, அந்த கட்சியில் இருக்கிறவங்க ரெட்டலைக்கு ஓட்டு கேட்க போறாங்க. அதனால அது வந்து ஒன்று இன்ஆர்கானிக் கூட்டணி கிடையாது, ஒன்னா இருந்தவங்க தான். அதுல புரிஞ்சுக்க முடியுது. என்னன்னா, ஒரு சேர்ற அன்னைக்கு எல்லாரும் இருந்து, திரு எடப்பாடி பழனிசாமி, திரு தினகரன், திரு பியூஷ் கோயல் எல்லோரும் இருந்து ஒரு மகிழ்ச்சியோட அந்த இணைப்பை வரவேற்று, நாங்க வந்து பலமான கூட்டணி தான், எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மனமாச்சரியங்கள்ல நாங்க போக்கிக்கிட்டோங்கிற ஒரு பெர்செப்ஷனை தொடக்க நாளிலிருந்து பதிவு பண்ண வேண்டியது ஒரு தேவையான. இன்னொன்னு, திரு தினகரன் திரு எடப்பாடி பழனிசாமி பெயரையே உச்சரிக்கல, என்டிஏ கூட்டணி ஆட்சின்னா அவர் பேசுறாரு, அதிமுக ஆட்சி பொறுப்பு கொண்டுட்டு வரணும் அப்படின்றத உத்தரவாதப்படுத்தல. இதெல்லாம் நெருடலா இருக்காதா? இதை கடந்தும் நீங்க சொல்ற ஓட் டிரான்ஸ்ஃபர் நடந்துருதுமா? எனக்கு முன்னாடி கேசிபி சார் ஒரு விஷயம் சொன்னார், லாபம் என்னன்னு பார்க்கணும். சரி, நானும் தோத்து போயிட்டேன், நீயும் தோத்து போயிட்ட, திருப்பி திமுக வந்தா நமக்கு லாபமா? திமுக வந்ததுனால உனக்கும் ஒன்றும் இல்லை, எனக்கும் ஒன்றும் இல்லை. அப்போ ஒன்றிணைந்தால் ஏன் பெனிஃபிட் இருக்குது? அது ஒன்று. இன்னொன்று, சசிகலா அவர்கள் இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, ஒரு ட்வீட் போடுறாங்க. என்ன போடுறாங்க? வைத்திலிங்கம் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, நீங்கள் போய் அங்கே போய் சென்ட்டிங்களே, இப்படி பண்ணியிருக்கலாமா அப்படின்றாங்க. அப்போ அவங்களே என்ன நினைப்பாங்கன்னா, சசிகலா அவர்களே பாதிக்கப்பட்டிருக்காங்க. யாரால? ஓபிஎஸ்ஸால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, டிடிவியால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, எடப்பாடி பழனிசாமியால் அதிகமாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஆனால் ஒருவேளை நாளைக்கு அதிமுக ஆட்சி வருது அப்படின்னா, ஓஎஸ் மணின்னு ஒரு அமைச்சர் ஆகிறாரு, காமராஜ் ஒரு அமைச்சர், சசிகலா அம்மா பேசுகிறாங்கன்னா அவர் என்ன பண்ணுவார்? ஃபோனை தெரியாமல் யாரும் சொல்லுங்கம்மா பேசுவார். இதே டிஎம்கேல இருக்கிற அமைச்சர்கிட்ட பேச முடியாது. அப்போது அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, தான் ஆடலனாலும் தான் சதா ஆடட்டும். என்ன ஜெயிலுக்கு அமிச்சாங்க திமுக? நீங்கள் வந்து அது ஒன்று விரோதம், ஒன்று துரோகம், இல்லை ஒன்று வந்து என்னோட அரசியலுக்கே அஸ்தமனம். அப்படி பார்க்கும்போது அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, திமுக எதிர்ப்புன்ற அந்த விஷயத்தில் நாளைக்கு கேசிபி இவங்க யாருக்கும் பாஜக மேலே எந்த கோபமும் இருக்காதுன்றீங்க? பாஜக மேலே இதில் ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாஜக வந்துட்டு இது பாஜக உண்டான தேர்தல் இல்லை. இங்கே வந்து பாரத பிரதமர் மோடி திருப்பி பிஎம்மாக வரப்போறாருன்னு இல்லை. இன்னொன்று, பாராளுமன்ற தேர்தல் வைக்கும்போது நீங்கள் மோடி அவர்களை முன்னிறுத்தினீங்கன்னா அதிமுகவுக்கு வாக்கு சரிஞ்சிருக்கு. 6-7% வித்தியாசம் எப்பயுமே இந்த கடந்த 2 பாராளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி ப்ளஸ். இதே சட்டமன்ற தேர்தல் வந்ததுன்னா திராவிட கட்சிகளுக்கு 3 அல்ல 4 வித்தியாசத்துல தான் தேர்தல் 30 வருஷமா நடந்திருக்கு. நான் ஏதோ புதுசா 2026க்குன்னு சொல்லல. அப்ப விஜய்னு இருக்காரு. இதுல விஜய்ல என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர்னா, விஜய் எல்லா கட்சியில இருந்தும் ஓட்டு எடுக்கிறாரு. யாரையும் ஒருத்தரை ஒண்டி அவர் பாதிக்கல. விசிகால இருந்தும் ஓட்டு எடுக்கிறாரு அவர். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்ல இருந்தும் ஓட்டு எடுப்பாரு, அதிமுகல இருந்தும் ஓட்டு எடுப்பாரு. விஜய் ஓட்டு எடுக்காத ஒரு 2 கட்சி இருக்கு. எதுனா, ஒன்று காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, இன்னொன்று பாரதிய ஜனதா கட்சி. ஏன்னா அது அந்த கட்சிகளை ஃபாலோ பண்றவங்க அவங்க வந்து ரொம்ப கிளியரா இருப்பாங்க. அந்த கட்சி தோத்தாலும் பரவாயில்ல, அது ஜெயிக்குதோ தோக்குதோ அதுக்கு தான் போடுவாங்க. அப்போ அந்த சட்டமன்ற தேர்தல் அப்படின்ற ஃபார்முலால தான் இது போகுது. அப்போ கூட்டணின்னு வரும்போது இன்னைக்கு ஆமா அதிமுக ஒரு வலுவான வின்-வின் சிச்சுவேஷன்ங்கிற அடிப்படையில் தினகரனுக்கும் லாபம், திரு எடப்பாடி பழனிசாமிக்கு லாபம். இப்போ டிடிவி அவர்கள் தனியா நிக்கிறாருன்னா அவருக்கு சட்டமன்றத்துல எம்எல்ஏக்கள் இல்லாம கட்சி, இப்போ ஓபிஎஸ் அவர்களுக்கு என்ன பிரச்சனை? ஒரு கட்சியோ இல்ல ஒரு சின்னமோ ஒரு இயக்கமோ இல்ல, வெற்றி வாய்ப்பு இல்ல இருக்குமோ, ஒரு அதாவது டிலே பண்றாரா, அதை தான் வைத்திலிங்கமா கேட்கிறாங்க. பத்திரிகையாளர் கேட்கும்போது ஏன் இந்த மாதிரி என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, பிரச்சனை எல்லாம் ஒண்ணுல, அண்ணன் வந்து சீக்கிரமா முடிவு எடுக்க மாட்டாரு, காலதாமதம் பண்றாரு, தேர்தல் வருது. அப்போ அரசியல் பண்றவங்களுக்கு ஒரு தேர்தலை நிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு, அந்த மாதிரி ஆப்ஷனே இல்லாதப்போ இது டிடிவி இன்னைக்கு கூட்டணி வரலன்னா நாளைக்கு அவர் கூட இருக்கவங்களும் போவாங்க. ஆல்ரெடி ஒரு சில பேர் டிடிவியை விட்டு திமுகவுக்கு போயிருக்காங்க. ஒரு வார்த்தை, இந்த ஓட் டிரான்ஸ்ஃபர்ல ரொம்ப முக்கியமான என்னன்னா, ஒதுக்கப்படக்கூடிய தொகுதிகள் எந்தெந்த தொகுதிகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க, டிடி தனனுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதியில ஒரு 2 தூக்கி அல்லது 2-3 கொண்டு வந்து நீங்க வந்து கொங்கு மண்டலத்தில் கொடுத்தாங்கன்னு வைங்க. ஒரு உதாரணத்துக்கு அவருக்கு எத்தனை பேர் இதில் டிரான்ஸ்ஃபர் ஆகுங்கிறது $1 மில்லியன் கேள்வி. இப்போ நீங்க சவுத்தில் மட்டும் அவருக்கு தொகுதி கொடுக்குறாங்க அப்படின்னா, சவுத்தில் மட்டும் இருக்கக்கூடிய தொகுதிகளில் எடப்பாடி பழனிசாமியோடைய ஆதரவு அதிமுக அங்க வாக்களிக்குமா வலிக்களிக்காதான் நமக்கு அது தெரியாது. அப்ப இந்த சிக்கல் வந்து 2 பேருக்கு இருக்கு. இவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பாக்கெட்ல மட்டும் தான் இவருக்கு செல்வாக்கு. மீண்டும் திரு எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஆகணும் அப்படின்னா அவருக்கு கூடுதல் தொகுதிகள் அவர் ஜெயிக்கணும். குறைந்தபட்ச சட்டமன்ற உறுப்பினர்களாவது நமக்கு வேணும்னு அமமுக நினைச்சா இந்த ஓட்டை டிரான்ஸ்ஃபர் ஆகும். 2 பேருக்கும் கோல் வேற வேற.
தினகரனுக்கு எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஆகணுமா இல்லையாங்கிறது வேணா கோல் இல்லாம இருக்கலாம். தான் கட்சிக்காரங்க சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும்ன்றது கோல் இருக்கும். எக்ஸாக்ட்லி இருக்கும். அதனால அவருடைய ஆதரவாளர்கள் வாக்களிச்சிருவாங்க. சரி. ஆனா நீங்க ஒருவேளை இப்படி எடுத்துக்கலாம், அதிமுக எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆவதற்கு இவருக்கு வாக்களித்தாதான் முடியும் நினைச்சு கூட வாக்களிக்கலாம். ஆனா அதிமுக நிற்கக்கூடிய தொகுதியில நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆவதை டிடிவி தினகரன் இந்த நிமிடமும் உளப்பூர்வமாக விரும்புவாரா என்றால் நான் உறுதியா சொல்றேன் அவர் விரும்பல. சார் அவர் சொல்ற அது ஒரு விஷயம் உண்மைதான். எந்த தலைவருமே விரும்ப மாட்டாங்க. இப்போ காங்கிரஸில் கூட கூட்டணியில் பங்கு தானே கேட்குறாங்க. தனியாக காங்கிரஸ் ஜெயிச்சுட்டு போனோம்னு நினைக்கிறாங்க. ஒருத்தர் முதலமைச்சராக இப்போ வைகோ அவர்கள், ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் நிற்கிறத போய் தூக்கத்தில் எழுப்பி கேளுங்க, சந்தோஷமா அப்படின்னா சந்தோஷம் நான் சொல்லுவார். கட்சி நடத்தணும், அரசியல் பண்ணி ஆகணும், சூழ்நிலை. இப்போ நாளைக்கு துரைமுருகன் அவர்களுக்கு முதலமைச்சர் ஆசை இருக்காதா? சூழ்நிலை. செங்கோட்டையனுக்கு முதலமைச்சர் ஆசை இல்லையா? இன்னைக்கு என்னாச்சு நிலைமை? சரி, கல யதார்த்த அரசியல்னு ஒன்று இருக்குது. அதில் பார்க்கும்போது 2021 தேர்தல் இல்லை. ஏன்னா 4.5 வருஷம் திமுக ஆண்டு இருக்கு. இந்த 4.5 வருஷத்துல செவிலியர்கள் போராட்டத்துல இருந்து, அதாவது அதிமுகவோட கோர் பேஸ் ஈரோடு ஆயிருக்கு, வாக்கு வங்கி செறிஞ்சிருக்கு. அதே மாதிரி திமுகக்கு அரசு ஊழியர்கள் கிட்ட எப்பவுமே ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய ஆரவாரம் இருக்கு. அவங்க போராட்டம் பண்றாங்க. அதே மாதிரி தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை இருக்கு. சட்டத்தில் காவல்துறையால ஒரு சில கெட்ட பேர் வந்து முதல்வர் கஷ்டப்படுற 4.5 வருஷத்துல அரசியல் சூழ்நிலை ஒரு சில விஷயங்கள், சொத்து வரி, 2-3 விஷயங்கள் ஒரு வார்த்தை தான் தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை பேசி முடிச்சிட்டாங்க. திரு பெருமாள் மணி, திமுகவை வீழ்த்தக்கூடிய அளவுக்கான ஒரு வெற்றி அப்படின்ற ஒரு பெர்செப்ஷன் நோக்கி இந்த கூட்டணி, அதிமுக பாஜக கூட்டணி நகர்ந்துச்சா, பெர்செப்ஷனை உருவாக்கிடுச்சா, இல்ல நீங்க சொன்ன மாதிரி பிராண்ட் விஜய் அப்படின்றத மட்டும் நம்பி இருக்கக்கூடிய தாவேகா அவங்கள கொஞ்சம் பின்னாடி தள்ளி இருக்கிறாங்கிற ஒரு சேஃப் பொசிஷன்ல மட்டும் தன்னை நிலைநிறுத்தி இருக்கு? இல்ல சார், இப்ப நண்பர் அக்னி சொன்ன, இவர் நண்பர் கோட்டீஸ்வரன் சொன்னார் இல்லைங்களா, அதாவது ஐயா விஜய் எல்லா தரப்புல இருந்தும் வாக்குகளை எடுப்பாரு. அதுதான் முக்கியமான இடம் இந்த தேர்தலை பொறுத்தளவுல. வாக்குகளை எடுப்பாரு, ஜெயிப்பாரா, அதான் ஆட்சி அமைப்பாரா, அதுதான் அந்த இடத்துக்கு நகர்த அதிமுக. இப்ப என்னன்னா எல்லா தரப்புல இருந்தும் வாக்குகளை எடுப்பாரு. அப்ப எல்லா தரப்புல இருந்தும் எந்தெந்த தரப்புல இருந்து எவ்வளவு வாக்குகளை எடுக்க போறாரு? ஏன்னா இப்ப ஐயா விஜய்க்கு போடியம் பொசிஷன் இருக்கு. இப்ப 1, 2, 3 அது கோல்டா சில்வரா பிரான்ஸா அப்படிங்கிறது நமக்கு தேர்தல் முடிஞ்ச பிறகுதான் தெரியும். ஆனா என்னன்னா அந்த 77 இருந்து இன்னைக்கு வரைக்கும் 2021 வரைக்குமான தேர்தல்ல போடியம் பொசிஷன்லயே யாரும் நிக்கல. இப்ப 89ல காங்கிரஸ் 19 வரைக்கும் வந்தாங்க, 19.9% வரைக்கும் வந்தாங்க. அந்த தேர்தல் கொஞ்சம் ஒரு நெருக்கமா தான் போச்சு. நீங்க ரொம்ப நெருக்கமா 1989 தேர்தல் எடுத்து பாத்தீங்கன்னா நல்லா தெரியும். இப்போ அப்படியாப்பட்ட ஒரு போடியம் பொசிஷன்ல இன்னைக்கு ஐயா விஜய் நிக்கிறாரு. அப்போ அதுதான் கேள்வி. அன்புமணி என்ன முடிவெடுக்க போறார்? ஊசலாட்டம் இருந்த சமயம். ஆமா சார். ஓபிஎஸ் என்ன முடிவெடுக்க போறார்? இன்னும் ஊசலாட்டமா. ஆமா சார். தினகரன் என்ன முடிவெடுக்க போறார்? ஊசலாட்டம் இருந்த சமயம். இது ஒன்னொன்னும் கிளியர் ஆயிட்டே இருக்கு. அன்புமணி கிளியர் ஆகுது, தாவேகா போகல. தினகரன் கிளியர் ஆகுது, தாவேகா பக்கம் போகல. அடுத்து 3 பேசணும் இல்லையா, ஓபிஎஸ், பிரேமலதா, திரு ராமதாஸ், 3 பேர் தான். இந்த பொசிஷனா தான் ஏடிஎம்கே ஸ்ட்ரென்தன்மென்ட்டே இருக்குல்ல ஐயா? ஆமையா. இப்ப 2021 தேர்தலுக்கு பிறகு ஐயா விஜய் கட்சி ஆரம்பிக்கிறாங்க. அப்ப 2021 தேர்தல்ல இருந்த கட்சிகள் எல்லாமே 2026ல நம்ம கூட மோதுவாங்கன்றது ஐயாக்கு நல்லா தெரியும். அப்ப அதை தாண்டி நம்மளால வெல்ல முடியுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்க போய் தான் அவர் களத்துக்கு வந்திருக்காரு. அப்புறம் ஏன் சார் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அழைக்கிறார் சார்? ஒரு கட்சி சார், இப்ப நீங்க அப்படி பாத்தீங்கன்னா அவர் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொல்றாரு. இப்ப நான் அந்த வாதத்தையே ஏத்துக்கிறேன், அறிஞர் பெருமக்கள் சொல்ற வாதத்தையே நான் ஏத்துக்கிறேன். அந்த கட்சியில கூட்டணியில இன்னும் யாரும் பெரிய கட்சி போய் சேரல. ஆனால் அந்த பிராண்ட் விஜய்ங்கிற ஒண்ணு இருக்குல்ல, அது ஏற்படுத்துற அதிர்வு இருக்குல்ல. இப்ப ஈரோடு கிளியர் கட்டா நான் அடுத்த கேள்விக்கு போறதுனால கேக்குறேன். நீங்க ஏடிஎம்கே செகண்ட் டிஎம்கேக்கு வீழ்த்தக்கூடிய இடத்துக்கு நகர்ந்துருச்சா, இல்ல தாவேகாவுக்கு பின்னாடியே இருக்கா? ஐயா 3 பேருக்குமான போட்டி இருக்குங்க ஐயா. நம்ம ஏன்னா ஒரு அதுல பொசிஷன் ரொம்ப இல்லையா, நீங்க பொசிஷன் பண்ணாதான் நான் கொஸ்டின் இல்லையா. அன்டெஸ்டட் பிளேயர் வரும்போது நம்ம அவர் இப்போ ஐயா விஜய் பெறக்கூடிய வாக்குகள் அவரை எந்த இடத்துக்கு வேணாலும் கூட்டிட்டு போகும்ல. 1வது இடத்துக்கும் வைக்கலாம், 2வது இடத்துலயும் வைக்கலாம், 3வது இடத்துலயும் வைக்கலாம். அது வாங்கின பிறகு சார். ஆமாங்கய்யா. இப்ப பெர்செப்ஷன் முக்கியம், இப்ப பொசிஷன். ஆமாய்யா, இப்ப அவருக்கு தான் நல்லா இருக்குல்ல. ஈரோட்ல நம்ம பார்த்தோம், மலேசியால நம்ம பார்த்தோம். ஓகே, நீங்க சொல்லுங்க. அதாவது ஒரு சினிமா படத்துக்கு ஹீரோவை மட்டும் நம்பி இருக்கலாம். ஆனால் அரசியல் கட்சிக்கு கட்சியினுடைய கட்டமைப்பு, அதாவது 4 விஷயங்கள்: 2ஆம் கட்ட தலைவர்கள், கட்சியினுடைய கட்டமைப்பு, கட்சியினுடைய சித்தாந்தம், அந்த தலைவரோட ஈர்ப்பு. அப்ப இதுல தலைவரோட ஈர்ப்பு மட்டும்தான் இருக்குதே ஒழிய கட்டமைப்பு இல்ல, 2ஆம் கட்ட தலைவர்கள் இல்ல, கட்சிக்கு பெரிய சித்தாந்தம் இல்ல.
அப்ப சினிமா படத்துக்கு வேணா அந்த ஹீரோவோட இமேஜ் மட்டும் பார்த்துட்டு இருக்கலாம். ஆனால் ஒரு அரசியல் கட்சிக்கு வந்து அப்படி இருக்க முடியாது. அப்படி இருப்பதாக இருந்தால், விஜயே தனக்கு அவ்வளவு பெரிய பிராண்ட் இருக்கிறதா இருந்தால், ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, எல்லோரும் வாங்கன்னு அழைக்க வேண்டிய தேவையே இல்லை. அது ஒரு கட்சி தொடங்கும் போது சொல்ற பெருந்தன்மையான வாசகம். இல்ல எல்லோரும் வாங்க, நான் பங்கு கொடுக்கிறேன் அப்படித்தானே சொல்லி கூப்பிடுறாரு. அப்ப அது வந்து தேவையில்லை. ஒன்று, இன்றைய தேதிக்கு விஜய் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார் என்கிற எதிர்பார்ப்பு இருந்தது போய் ஒரு சுமாரான, குறைஞ்சபட்சம் ஒரு சென்ற தேர்தலில் கமலஹாசன் ஏற்படுத்திய அளவுக்கு ஒரு வாக்கு வங்கியை வந்து அவர் ஏற்படுத்துவார். நீங்களே 20% வரைக்கும் அதுதான் சொல்றேன். அது கமலஹாசன் 8% 9% 20க்கும் ஒரு மடங்கு வித்தியாசம் இருக்கு. அதான் அந்த வாய்ப்புகளை நழுவ விடுகிறார்னு சொல்றேன். எல்லோருக்குமே ஒரு அத ஏடிஎம்கே அத வந்து சரியா பயன்படுத்தி பைபோலார் பாலிடிக்ஸ்க்கு கன்வெர்ட் ஆயிட்டாங்க ரெண்டு பேரும். திமுக, நான் அதையும் சொல்லியிருக்கேன், திமுகவும் அண்ணா திமுகவும் வலிமையாக களத்துல இறங்கி நிற்கிற பொழுது இவரால வந்து நிக்க முடியல. ஏன்னா அங்க அரசியல் கட்டமைப்பு வந்து இல்ல, அரசியல் சித்தாந்தம் வந்து இல்ல. செந்தில், நான் வரேன். ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் திரு கோட்டி நீங்க வர்றதுக்கு முன்பு தான் அந்த வாதத்தை திரு பெருமாள் மணி வச்சா. நீங்க கேட்டதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு தெரியும். பிராண்ட் விஜய்ன்றதான் அவர் வந்து பயன்படுத்தார். இப்ப ஏடிஎம்கே திமுக அரசு மீது இருக்கக்கூடிய அதிருப்திகளை அறுவடை பண்ணக்கூடிய இடத்துல வந்து நிக்குது, ஜெயிச்சிரும், இல்ல ஒரு கம்ஃபர்டான ஒரு இடத்துக்கு வந்துருச்சு அப்படின்னு பொசிஷன் பண்ணணுமா, இல்ல கொஞ்சம் தாவேக்காவை நகர்த்தி அந்த இன்னொரு இடத்துக்கு வந்திருக்கு இந்த கூட்டணிகளை பலப்படுத்தினது மூலமா அப்படின்ற மதிப்பீடு தான் இப்ப இருக்கா வாக்காளர்கள்? தாவேக்கா ஃபர்ஸ்ட்ல இருந்தே சீன்ல இல்ல. ஃபர்ஸ்ட்ல இருந்தே அவங்க வந்து ஒரு அரசியல் கட்சி நடத்தல. குறைந்தபட்சம் செங்கோட்டையன் அவர்கள் ஒரு மூத்த நிர்வாகி, எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி. அவரை நீங்கள் நல்லா கௌரவமாக நடத்தி ஒரு சில காட்சிகள், ஒரு சில விஜய் அவரும் பேசுகிற மாதிரி, ஒரு விவாதம் பண்ணுற மாதிரி, இல்லை வந்து ஒரு இடத்த போய் பார்க்குற மாதிரி, 4 பேரை கூப்பிட்டு பேசுகிற மாதிரி இருந்தால் அந்த கட்சிக்கு போனால் மரியாதை கிடைக்குது, கௌரவம் கிடைக்குது. ஒரு கட்சிக்கு இப்போ நாளைக்கு இப்போ நான் சொல்கிறேன், வைத்திலிங்கம் அங்கே போய் சேர்ந்திருக்காரு, அவருக்கு உண்டான உரிய மரியாதை திமுக கொடுக்குன்றதை நான் நம்புகிறேன். ஏன்னா திமுகவுக்கு யாரை எப்படி நடத்தணும்னு தெரியும். இதே மரியாதை அண்ணா திமுகவும் கொடுக்கும் யாரும் அந்த கட்சியை நம்பி வந்தா. உனக்கு சீட்டு இருக்கா, இது இருக்கா, அதுக்குன்னா அந்த வார்த்தைகளை காப்பாற்றக்கூடிய தன்மை இருக்கு. பட் தாவேக்கால போகும்போது தலைவரையே பார்க்க முடியல. முந்தானத்து ஒரு மீட்டிங்க்கு போறாங்க, அந்த கதவு போயெல்லாம் தட்டுறாங்க சார். அதாவது முன்னணி தலைவர்கள் கதவு தட்டுறாங்க, ஃபோன் பண்றாங்க, அதுக்கப்புறம் மெல்லமா திறக்கிறாங்க. ஒரு கட்சியினுடைய ஆஃபீஸ் அப்படி இருக்கக்கூடாது. தொண்டர்களே வரலாம் போகலாம். ஒரு காலத்தில் வந்து கட்சி தலைமைக்கு தொண்டர்கள் வந்தால் சாப்பிட்டுட்டு போகிற கலாச்சாரம்லாம் இருந்தது. அப்போ இதெல்லாம் வந்து ஒரு கட்சியாக இல்லை, அது ஒரு இயக்கமாக இன்னும் மாறல. இதெல்லாம் ஒரு பிரச்சனை. அப்போ அந்த பர்செப்ஷனில் தான் அவர் வந்து டாமினேட் பண்ணிட்டு இருந்தார் விஜய். விஜய் ஒரு பேசு பொருள், விஜய் ஒரு மாற்று. இப்போ என்ன ஆகுனா அதை லீட் பண்ணிடுச்சு ஏடிஎம்கே, அதை வந்து லீட் பண்ணியாச்சு. இது ஏன்னா கூட்டணி அமையாமல் இருந்தது, பேசு பொருள் இல்லாமல் இருந்தது, முதலமைச்சர் வேட்பாளர் அந்த பிரச்சனை அதெல்லாமே முடிஞ்சிச்சு. இன்னொன்று வாக்கு வங்கி சதவீதம் போது அமமுக மக்கள் முன்னேற்ற கழகம் வந்து 5% வைத்திருக்குது. அந்த 5% இப்போ இங்கே டிரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா அவங்களோட ஓட் ஷேர் ஏறுது. செந்தில், பாஜக எதிர்ப்பை திமுக தீவிரப்படுத்துது, பாஜக அதிமுகவோடு கூட்டணியில் இருப்பதை விமர்சிக்கிறாங்க. ஜெயிச்சா கூட பாஜக ஆட்சி அப்படிங்கிற அளவுக்குலாம் நீங்க விமர்சிக்கிறேன். ஆனா திரு தினகரன் போன்றவர்கள், திரு அன்புமணி போன்றவர்கள், இன்னும் முடிவெடுக்காத சிலர் வந்து சேருகிற போது அதிமுக பாஜகங்கிறது வந்து ஒரு பேசுபொருளாகலாம் இல்லாம அதிமுக தலைமையிலான கூட்டணி, டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கேங்கிற அந்த ஒரு தோற்றம் உருவாவதற்கு இந்த மாதிரி கூட்டணி வந்து உதவி செய்யுமா? இல்லை, அது முக்கியமான கேள்வி. சொல்லிடுறேன். அதுக்கு முன்பாக சகோதரர் மணி வந்து ஒரு விஷயத்தை ஒத்துக்கொண்டார், அதுக்கு நன்றி. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, விஜயனுடைய சரிவை அவருடைய வாதத்தில் அவரே அறியாமல் வெளிப்பட்டுச்சு. எங்கேன்னு நான் சொல்கிறேன். இதே நேர்பட பேசுகிறாங்களா சகோதரர் மணி ஒரு வாதம் வச்சார். ஒன்று ஆளும் கட்சி, இல்லை என்றால் எதிர்கட்சினார். சொல்லியிருக்காருல, ஞாபகம் உங்களுக்கு? ஆனால் இன்னைக்கு என்ன சொல்லிட்டாரு? ஒன்று முதல்வர், இல்லைனா எதிர்கட்சி அப்படின்னாரு. ஆனால் இன்னைக்கு என்ன சொல்லிட்டாரு? அந்த போடியத்தில் இடம் உண்டு, ஒன்று கோல்டு அல்லது சில்வர் அல்லது பிரான்ஸ் வந்துட்டார், 3வது வந்துட்டார். இன்னும் தேர்தல் நெருங்கும் போது ஆறுதல் பரிசுக்காக வந்துருவாரு. இல்ல, நீங்க அப்படி சொல்லல. என்ன சொன்னாரு? இந்த மேடையில தாங்க சொன்னாரு. என்ன சொன்னாரு? கோல்டு அல்லது சில்வர்ங்கறாரு. இப்ப முதல்ல என்ன சொன்னாரு? ஆனா அந்த ரெண்ட பாருங்க, நீங்க அப்படி சொல்லல. முதல்ல 3 சொன்னேனே நீ. சரி, ஓகே, இருக்கட்டும். கோல்டு, சில்வர், பிரான்ஸ் 3 பேருக்கு என்ன ஓட்டிங்க எடுத்துட்டாரு. அவர் போடியம் பொசிஷன் வந்துருச்சுன்னு ஒத்துக்கறியா? இல்ல இல்ல, நான் சொல்றேன். அதுக்கு நான் சொல்றேன். இப்போ 3வது இடத்துக்கு போட்டி 2 பேருக்கு. யாருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒன்னு நாம் தமிழருக்கும், இன்னொன்னு விஜய்க்கும். மொத்தமே 4 முனை போட்டி. ஏங்க, 4 முனை போட்டியில 4 பேர் ஓடி இருந்தாங்க. இதுல 4வது பரிசு எனக்குங்கிறது என்ன பெருமை இருக்குது? அதுதான். ஓகே, ரைட், இருக்கட்டும். இப்ப பிரச்சனை அது இல்லை. இப்ப நீங்க கேட்டது பாஜக அப்படின்னு சித்தரிக்கப்படுதா, அப்படி அதிமுகங்கிற இடத்துக்கு நகர்தான். நீ பாஜக எதிர்ப்பதான தீவிரப்படுத்துறீங்க. அதுதான். இப்ப அதிமுகவே அப்பர் ஹேண்ட் எடுக்குது அந்த கூட்டணி. வார்த்தைக்கு வார்த்தை இவங்க சொல்றது தேசிய ஜனநாயக கூட்டணி தான் திருப்பி சொல்றாங்க. எல்லாருமே அதான் சொல்றாங்க. யாரு? பியூஷ் கோயல் அதான் சொல்றாரு, டிடிவி தினகரனுமே அதான் சொல்றாரு. தேசிய ஜனநாயக கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி. அதிமுக கூட்டணிங்கிற வார்த்தை இந்த நிமிஷம் வரைக்கும் யார் வேலைன்னு வரல.
நீங்க மாறாக அங்க திமுக கூட்டணி தான் சொல்றாங்க, இந்தியா கூட்டணி தான். ஆனா நாடாளுமன்ற தேர்தல் இங்க திமுக கூட்டணி, அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணி திருப்பி சொல்லுகின்ற பொழுது நீங்க அதிமுகங்கிறது எங்க இருந்து கிளைம் பண்றீங்கன்னு எனக்கு இப்போ வரைக்கும் வந்து புரியல. அப்புறம் திருப்பரங்குன்ற விவகாரத்துல போன வாரம் தான் டிடி தினம் என்ன சொன்னாரு, இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் அனுமதிக்க கூடாது. அவருடைய ஸ்டாண்டு முழுவதும் பாஜகவிற்கு எதிரான ஸ்டாண்டு. இப்படியான ஒரு ஒரு சூழல்ல இது ஒரு கட்டாய கல்யாணம் மாதிரி ஒண்ணு பண்ணி வச்சிருக்காங்க. அது எவ்வளவு தூரம் வந்து அந்த குடும்பம் போகும்னு தெரியல. ஒரே லைன் தான். பிஜு பட்நாயக் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கும் கலைஞர் கருணாநிதிக்கும் பஞ்சாயத்து பேசினார். அதையேதான் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி பேசுது. அப்ப இது காலங்காலமா நடக்கிற பாஜக பேசுறதுக்கும் பிஜு பட்நாயக் பேசுறதுக்கும் வித்தியாசம் இருந்துச்சு. பிஜு பட்நாயக் அனைத்து நன்றி. நேர்பட பேசல அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு அவருக்கு